இறையேசுவில் பிரியமானவர்களே, திரு அவையின் தூண்களாக அழைக்கப்படுகின்ற தூய பேதுரு மற்றும் தூய பவுல் ஆகியோரின் பணியையும் வாழ்வையும் கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுகிறது. இயேசுவோடு வாழ்ந்து இறை அனுபவம் பெற்ற பேதுரு ஒரு புறம், இயேசுவை நேரில் கூட பார்க்காமல் திருத்தூதர்களுக்கு இணையாக வாழ்ந்த பவுல் மற்றொரு புறம். இவ்விரு புனிதர்களின் வாழ்வும் இரு துருவங்களாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக இவர்கள் இருவரும் இயேசுவில் ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். இன்றைய நாளின் பெருவிழா இதனையே நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. திரு அவை என்றால் என்ன? திருச்சபையில் பேதுருவின் பணி என்ன? பேதுருவின் முக்கியத்துவம் என்ன என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக வருவதுதான் இன்றைய நற்செய்தி. திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோரை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள் என எபேசிய திருமுகத்தில் படிக்கின்றோம். இங்கே திருச்சபையின் மூலைக்கல்லாக இயேசு கட்டப்படுகின்றார். அவர் இல்லை என்றால் திருச்சபை உறுதியாக நிற்க முடியாது என்றுதான் பொருள்படும். பேதுரு தனது முதல் திருமுகத்தில் அதிகாரம் 2 இறைவசனம் 5 இவ்வாறாக குறிப்பிடுகின்றார்: நீங்கள் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இங்கே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் திருச்சபையின் கற்களாக சித்தரிக்கப்படுகின்றார்கள். கிறிஸ்தவர்கள் இல்லை என்றால் திருச்சபை இல்லை என்பது இதன் வழி அறியலாகிறது. கடவுளின் பணிக்காக தங்களையே அர்ப்பணிக்கின்ற கடவுளின் ஊழியர்களுக்கான அதிகாரம் எங்கிருந்து வருகிறது என்பதை விளக்கக்கூடிய அருமையான பகுதிதான் இன்றைய நற்செய்தி வாசகம். பேதுருவை தலைவராக முடிவு செய்ய வேண்டும் என்று இயேசு நிச்சயமாக முடிவெடுத்திருக்க மாட்டார். கடவுள் அந்த பொறுப்பை யாருக்கு வைத்திருக்கிறாரோ அவருக்கே உரியது என்பதில் இயேசு தெளிவாக இருக்கின்றார். கடவுளின் திருவுளம் எது என்பதை அறிவதற்காக இயேசு இந்த கேள்வியை சீடர்களிடம் முன்வைத்தார். பேதுருவின் பதிலை கேட்டவுடன் இயேசுவுக்கு மகிழ்ச்சி வந்திருக்க வேண்டும். தன்னை பற்றி சொன்னதற்காக அல்ல, தனக்கு பிறகு திருச்சபையை யார் தலைமையேற்று நடத்துவார் என்பதை கடவுள் வெளிப்படுத்திவிட்டார் என்பதற்காக. அந்த பதிலை இயேசு நிச்சயமாக ரசித்திருக்க வேண்டும். உடனே பேதுருவை பார்த்து அதனை வெளிப்படுத்தியது இறை தந்தையே என்று இயேசு சான்று பகர்கின்றார். ஆக கடவுளின் பணியாளர்கள் அனைவருமே இறைவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஒருவருடைய திறமையினால் அல்ல, கடவுளின் அருளால் தான் அழைத்தல் வாழ்வை பெற முடிகின்றது. ஆம், இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் தம் தாய் திரு அவையோடு இணைந்து நம் இரு பெரும் புனிதர்களின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இவர்கள் இருவரும் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள். நமது பாவங்களுக்காக தன்னையே கையளித்த இயேசுவுக்கு சீடர்கள் தன்னையே அவருக்காக கையளித்து இன்றும் சாட்சியாய் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களது வரிசையில் இன்றைய இளம்பெண்களும் எமது அர்ப்பண வாழ்வில் இணைய, இயேசுவின் பணியை இணைந்து செய்ய இன்றைய நாளில் நம் தாய் திரு அவையில் இறை அழைத்தலுக்காக சிறப்பாக ஜெபிப்போம்.
எல்லாம் வல்ல இறைவன் இறை அழைத்தல் வழியாக இளம் பெண்களிலும் இளம் ஆண்களிலும் ஆசீரையும் அருளையும் பொழிய இறை அழைத்தலுக்காக இன்றைய நாளில் ஜெபிப்போம். இறை ஆசீர் பெறுவோம். ஆமேன்.